இது மகிமை நேரம். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பங்களை நேசிக்கிறார். நம் குடும்பமாக எப்படி இனிமையாக வாழ வேண்டும் என்று கற்று தந்து கொண்டு இருக்கிறார். சரியா? கடந்த நாட்களிலே ஆபிரகாம் சாராளை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் ஈசாக்கு, அவர்களுடைய மகனான ஈசாக்கு ரெபேக்காளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சரியா? இதை பார்க்கும் பொழுது இந்த ரெபேக்காள்கிட்ட கேட்குறாங்க, நீ போறியா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 58வது வசனம். ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். பாருங்க, ஒரு நல்ல மனைவியுடைய இருதயம் எப்பொழுதும் யாரை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்குமா? தன் கணவனை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கணுமா? இது மனைவிக்கு மாத்திரமில்லை, கணவனுக்கும் பொருந்தும். சரியா? அப்போ ஒரு கணவருடைய இருதயமும் மனைவியை குறித்து சிந்திச்சு கொண்டிருக்கணும். மனைவியுடைய இருதயம் கணவனை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கணும். சில வேளைகளில் கல்யாணம் முடிந்த பிற்பாடு அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எப்போ போவாங்கன்னா, இந்த டெலிவரி டைமில் அம்மா வீட்டுக்கு போகிறவங்க பிள்ளை எழும்பி நடக்கவே ஆரம்பிச்சிரும். ஆனால் மீண்டும் கணவர் வீட்டுக்கு திரும்பி வந்த பாடு இருக்காது. அப்போ கேட்டால் சொல்லுவாங்க, அது என் பொண்ணுக்கு சின்ன பையனை வச்சு அவளால் சமாளிச்சுக்கிட முடியாது, அதனால தான் கொஞ்ச நாள் அவள் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. இந்த பொண்ணுகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என் அம்மா என் பையன் மேலே உயிரே வச்சுருக்காங்க, ஸோ டக்குன்னு என்னால் அங்கே போக முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை குடும்பமாக இணைத்திருக்கிறார். குடும்பமாக ஆன பிறகு நம்ம விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். சரியா? அப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் இமிடியேட்டாக எங்கே வந்துடணும்? தன் கணவர் வீட்டிற்கு வந்து விடணும். இன்றைய காலத்தில் பெண்கள் தவறுவது இந்த இடத்துல தான். நம்ம எங்கே போனாலும் நம்ம கணவர், நம்மளுடைய இருதயம் நம் கணவரை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். அவங்க சாப்பிட்டாங்களா, இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து வீட்டுக்கு உடனடியாக நம்ம வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த ரெபேக்காளை கூட்டிட்டு இந்த ஊழியக்காரங்க வந்துட்டு இருக்கும் பொழுது, வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஈசாக்கு தியானித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. பாருங்க, இந்த ஈசாக்குக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு, நிறைய வேலைக்காரிகள்லாம் இருந்தாங்க. அவர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார். ஏன்னா ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா 100 மடங்கு பலனை பெற்றான்னு இருக்குது. அப்போ இந்த ஈசாக்கு ஒரு விவசாயி, எப்பொழுதும் டைட் ஷெடியூலில் அவரோட ஜாப் போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன்லையும், அந்த பிஸியான ஷெடியூல்லையும் அவர் சாயங்கால வேலையில் என்ன பண்ணுறாரு? தியானம் பண்ணுகிறார். நம்ம குடும்பமான பிறகு நிறைய பெண்கள், அநேகர் சொல்றது என்ன அப்படின்னா, வீட்டு வேலை பார்க்கறதுக்கே டைம் சரியாயிருது, அப்புறம் சமையல் பண்றதுக்கே டைம் ஆயிடுது, பிள்ளைங்களை பார்க்கறது, கணவரை கவனிக்கிறது, இதுலயே போயிருதுன்னு சொல்லிட்டு நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பாருங்க, அவ்வளோ பெரிய மனிதர் அந்த ஈசாக்கே தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க மத்தியில் நம்மலாம் சும்மாதான். சரியா? நம்ம அவ்வளோ டைட் ஷெடியூல்ல மட்டும்லாம் நம்ம ஒன்றும் இருக்கலை. நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்கிற நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம வேற எந்த ஒரு ரீசனையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் நைட் டியூட்டி போயிட்டு வர்றேன், அதனால என்னால் தியானம் பண்ண முடியல, இப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பமான பிற்பாடும் நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை நேசிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பது வேறு, அதை தியானிப்பது வேறு. நம்ம வாசித்து தியானிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த ரெபேக்காள் ஒட்டகத்தில் வந்துட்டு இருக்கும் பொழுது எதிர்த்தாப்புல ஈசாக்கு வராங்க. ஈசாக்கை பார்த்த உடனே இதுதான் தான் கணவர்னு சொல்லி தெரிஞ்ச உடனே, கணவராக போறவங்க, கல்யாணம் பண்ண போறவங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஒட்டகத்தை விட்டு கீழிறங்கி முக்காடிட்டு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் இருக்கு. அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். பாருங்க, மனைவியானவள், ஏன்னா இப்போ ஆணுக்கு சமமாக பெண்ணும் என்ன பண்றாங்க? வேலை பார்க்குறாங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நிறைய இடத்துல எல்லா ஃபீல்ட்லேயுமே பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய கலெக்டராக இருந்தால் கூட வீட்டில் நம்ம என்ன பண்ணணும்? கணவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் முந்திலாம் நம்ம இந்த சாராள், ரெபேக்காள் அவங்கெல்லாம் தன் கணவரை ஆண்டவரேன்னு சொல்லி பணிந்து கொண்டார்களாம். நமக்கு முந்தைய தலைமுறையினர்லாம் என்ன பண்ணாங்க? ஐயான்னு சொல்லி கூப்பிடுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ உள்ள
ட்ரெண்டிங்லலாம் நிறைய பேர் நேம் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்லை பிரியமானவர்களே, நாம் கணவருக்கு உரிய கணத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாருங்க, ஒட்டகத்தை விட்டு இறங்குறாங்க. அப்போ நம்ம ஸ்தானத்தை விட்டு நாம் இறங்கி நம்ம வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம், ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் நம்ம இருக்கலாம், ஒரு மேனேஜராக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா நம் கணவருக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கணவரும் மனைவியை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த ரெபேக்காளுக்கு ஒரு பலவீனம், சரியா? அவங்களுக்கு வந்து பேபி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தன் மனைவிக்கு ஒரு பலவீனம்னு தெரிஞ்ச உடனே இந்த ஈசாக்கு என்ன பண்ணுறாங்க, கர்த்தரிடத்தில் வந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம மனைவியின் அல்லது நம்ம கணவருடைய குறைபாடை அவங்கள வந்து அந்த குறைபாடை சொல்லி அவங்க திட்டாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் எல்லாரும் ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கிறது இல்லை. ஆண்டவர் தந்த மேட்ச் தான், ஆண்டவர் அமைத்த பர்ஸ் தான். ஆனால் சில வேலைகளில் சில கணவன்மார்கள் எப்படி இருக்கிறாங்க, குடிகாரர்களாக இருக்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப கோபப்படுகிறவர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா மனைவிமார்கள் சண்டையிடுகிறவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பலவீனங்கள். அப்போது சரீர ரீதியாகவும் பலவீனம் இருக்கும், ஆத்தும ரீதியாகவும் அவங்களுக்கு பலவீனம் இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் குறித்து ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். என்னுடைய கணவர் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து அதுலேருந்து விடுதலை தாங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். என் மனைவி இப்படி ஒரு நோயினால் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு விடுதலை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஈசாக்கு ரெபேக்காள் ஃபேமிலியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது அதுதான். தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணார். பாருங்க, ஜெபம் பண்ண உடனே அது நிறைவேறிட்டேன்னு. மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டலினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். பாருங்க, கணவன் வந்து மனைவிக்காக உருக்கமாக பிரேயர் பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, கடாட்சிக்கிறாரு. இப்ப பாருங்க, ரெபேக்காள் இந்த கருவை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அவங்களுக்குள்ள ஒரே இந்த மோதலாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 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 காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து ஏதோ நம்ம குடும்பத்தில் ஒரு வியாதியாக வந்துட்டு இருக்கு, ஒரே பலவீனமாக இருக்குது, எதை செஞ்சாலும் ஒரே தடையாக இருக்குது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்போ நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லிட்டு மந்திரவாதத்தை நோக்கி நம்ம சென்று விடக்கூடாது. என்ன பண்ணணும், இந்த ரெபேக்காள் பாருங்க, வேற எங்கேயுமே அவங்க செல்லலை, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால். பாருங்க, நாமும் என்ன பண்ணணும், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி நாம் சொல்லணும். நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்குதா, அல்லது ஏதோ ஒரு காரியம் கை கூடாம இருக்குதா, ஒரே வியாதியா வந்துட்டு இருக்கா, நம்ம என்ன பண்ணணும், நம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் அதற்கு சரியான தீர்வை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இதுதான் இவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்டது. பாருங்க, குழந்தையும் பிறந்தது. யாரெல்லாம் பிறந்தாங்க, இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, ஏசா யாக்கோபு. இப்போ அதில் இருக்குது, இந்த ஏசா வந்து வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியாக இருந்தான். ஏசாவின் மேல் யார் பட்சமாக இருந்தாங்க அப்படின்னா ஈசாக்கு, சரியா? அதில் இருக்குது 28வது வசனத்தில், ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினால் ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான், ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தாள். பாருங்க, ஆளுக்கு ஒரு பிள்ளையை பிரிச்சுக்கிட்ட மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. இது என்னோட பேபி, அது உன்னோட பேபி. ஏன்னா நம்ம வந்து நம்ம சரீரத்தில் நம்ம கையில் இருக்கிற 5 விரல்களுமே ஒன்று போல இருக்கிறது இல்லை. அப்போ நம்மளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எப்படி எல்லா விஷயத்துல எல்லா குணநலங்களும் எப்படி ஒற்றுமையாக இருப்பார்கள். நிறத்தில் வேறுபாடு இருக்கும், ஒரு பிள்ளை ஆக்டிவா இருக்கும், ஒரு பிள்ளை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஒரு பிள்ளை வந்து நல்ல பிரில்லியண்டா இருக்கும், ஒரு பிள்ளை கொஞ்சம் நார்மலா படிக்கிற பிள்ளையா இருக்கும், ஒரு பிள்ளை நல்ல நெட்டையா இருக்கும், ஒன்று குட்டையா இருக்கும். ஏதோ சில குணநலன்கள்லையும் வேறுபாடு இருக்கும். ஒன்று வந்து நல்ல அமைதியா இருக்கும், ஒரு பிள்ளை நல்லா சேட்டை பண்ற பிள்ளையா இருக்கும். நம்ம வந்து பாகுபாடு பிள்ளைகளிடத்தில் காட்டக்கூடாது. இது வந்து அம்மா பிள்ளை, இது அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே பிள்ளைங்க நெஞ்சில நம்ம வந்து நஞ்ச கலக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பாரபட்சம் பார்க்கக்கூடாது. நம் பிள்ளைகளை வளர்ப்பதிலே பாரபட்சம் இல்லாமல் வளர்க்கும் போதுதான் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா
இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துடும், சண்டை வர்ற மாதிரி முடிஞ்சிடும். அப்போ ஈசாக்கு ரெபேக்காள் ஃபேமிலியில இருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் நம் துணைவியை நோக்கி, நம் துணைவனை நோக்கி எப்பொழுதும் அவர்களை பற்றி இருக்கணும். அடுத்து நம் வேதத்தை, நம்ம குடும்பமான பிற்பாடும் நம்ம வேதத்தை எப்பொழுதும் தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம் கணவருக்கு உரிய கணத்தை நாம் செலுத்த வேண்டும். நம் மனைவி மேல் அன்பாய் இருக்க வேண்டும். அடுத்து நம்மளுடைய மனைவியின் அல்லது கணவனின் பலவீனத்தை ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தரிடத்தில் போய் அதை விசாரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளிடத்திலே பாரபட்சம் பாராதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. குடும்பங்களை நேசிக்கிற என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, ஈசாக்கு ரெபேக்காள் குடும்பத்தை நீங்கள் எப்படி ஆசீர்வதித்தீர்களோ அதுபோல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தையும் நீங்கள் செழிக்க செய்யுங்கப்பா. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. தன் மனைவிக்காக, தன் கணவனின் பலவீனத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க விண்ணப்பத்தை கேளுங்க சுவாமி. அந்த பலவீனத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை தருகிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, ரெட்டிப்பான நன்மைகளை நீங்க தருகிறபடியால் உமக்கு கோடான கொடி நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.